Hello friends, welcome to Indian's Way. இன்னைக்கு நம்ம Indian's Wayல மரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இட்லி பாத்திரத்துல வச்சு இத வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. தண்ணி இட்லி வேகிறதுக்கு எவ்வளவு வைப்போமோ அதை விட கொஞ்சம் அதிகமா வைங்க. இது ஒரு 20 நிமிஷத்துல வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க அடுப்பை. கிழங்கு இப்ப நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு போக் ஸ்பூன் எடுத்து அதுல குத்தி பாருங்க. உள்ள போகலனா வேகலை. இது உள்ள போய் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு. இப்போ ஒரு தோசைக்கல்லில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இதை வறுத்து எடுக்கிறதுக்கு. நெய் நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கெல்லாம் அடுக்கிக்கிறேன். இதில் மரவள்ளி கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் செரிமானம் ஆகிடும்னு சொல்கிறாங்க. யாராவது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் அளவு அதிகமாக இருக்குது. இந்த கிழங்குல இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் கே இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு வராது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது மிளகுத்தூள் வீட்டிலே நுணுக்கி எடுத்துக்குங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. பாருங்க எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் வந்துடுது. இதே மாதிரி 2 பக்கமும் பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது பண்ண ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருந்தீங்கன்னா இது குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சஜஷனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.